ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதே சமயம் பார்த்தோம்னா இந்த டாபிக் பேசும்போது பல பேருக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ்ங்கிறது ஞாபகத்தில் வரும். இந்த டாபிக் ஒரு கேமை பற்றி தான். இந்த கேம் எல்லாருமே சின்ன வயசுல ஏதோ ஒரு வகையில் பார்த்துருப்போம், ஏன்னா விளையாடி இருப்போம். இந்த கேமை நம்ம சால்வ் பண்ண தெரியாம இது மறுபடியும் உடச்சிட்டு மறுபடியும் சேர்த்து வச்சிருக்க மாதிரியான பல சைல்ட்ஹுட் மெமரிஸ் எனக்கு கூட இருக்கு. அந்த கேம் என்ன சொல்லி பார்த்தோம்னா அதான் ரூபிக்ஸ் கியூப். இந்த ரூபிக்ஸ் கியூபுங்க எல்லாருமே விளையாடி இருப்போம். இந்த ரூபிக்ஸ் கியூப் ஹிஸ்டரியை பற்றி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரூபிக்ஸ் கியூப்னு சொல்லி பார்த்தாலே இது ஒரு 3D காம்பினேஷன் கேம். அதாவது காம்பினேஷன்ஸ் வச்சு தான் இந்த விளையாடக்கூடிய கேமா அமைஞ்சிருக்கு. இது யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு ஹங்கேரியஸ் ஸ்கல்ப்டரா இருக்கக்கூடிய எர்னோ ரூபிக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் ப்ரொஃபசர் ஆஃப் ஸ்கல்ப்சர் அண்ட் ஆர்கிடெக்சராகவும் இருக்காரு. இவர் ஆர்கிடெக்ட் பேஸ் ஸ்கல்ப்டரா இருக்கிறதாகவும் அதே சமயம் ப்ரொஃபஸரா இருக்கிறதாகவும் இவர் ரூபிக்ஸ் கியூப் ஈஸியாக கண்டுபிடிச்சா சொல்லுவாங்க. இந்த ரூபிக்ஸ் கியூப் மேஜிக் கியூப் அப்படிங்கிற பேர்லயும் அழைச்சிருக்காங்க. இது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா 1974 கண்டுபிடிச்சிருக்காங்க. 1978 இதுக்காக ஒரு பேட்டன்ட் வாங்குறாரு. பேட்டன்ட் வாங்கிட்டு அதை செல் பண்றாங்க. இது வித்து போகும்போது நல்ல லாபத்தோடு வித்து போகுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1980 இது இன்டர்நேஷனல் லெவலில் விற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது 1978 பார்த்தோம்னா ஜெர்மனியில ஒரு நல்ல மோஸ்ட் செல்லிங் பாப்புலரான கேமா வித்து போயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2014 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட வால் ஆஃப் டாய் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வால்ல இது இடம்பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு இந்த ரூபிக்ஸ் கியூப் நல்ல பெருமையாகவும் பிரசித்திகரமாகவும் அமைஞ்சிருக்கதா சொல்றாங்க. இந்த ரூபிக்ஸ் கியூப் பார்த்தோம்னா 2024 ஜனவரி வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு 500 மில்லியன் கியூப்ஸ் வேர்ல்டு வைட் வித்து போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினலா பார்த்தோம்னா இதுக்கான கலர்ஸ் வேரி ஆயிருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா இது இந்த ஃபேஸ்ல தான் இருக்கணும், இந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான டிஸ்டிங்ஷனா யாருமே முடிவு பண்ணல, டிட்டர்மைன் பண்ணல. ஆனா அதே சமயம் பார்த்தோம்னா இதுக்கு 6 கலர்ஸ் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணி இருந்துச்சு. இந்த 6 கலர்ஸும் பார்த்தோம்னா 9 பேனல்ஸா ஒவ்வொரு ரோஸ் அண்ட் காலம்ஸா பிரிச்சிருக்கும். இதாவது நம்ம சேர்த்து கம்பைன் பண்ணி வைக்கிறத இந்த கேமோட பேசிக்கான ரூலாவே அமைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுக்கான 6 பேசிக் கலர்ஸா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெட் இருந்திருக்கு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கலர்ஸ் ஃபர்ஸ்ட் உருவாக்கும் போது ஒவ்வொரு மேக்கருக்குமே இந்த மாதிரி தனித்தனியா வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனா இப்ப பார்த்தோம்னா அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணா என்ன ஆச்சுன்னா ஒயிட்டுக்கு முன்னாடி எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூல இருந்து கிளாக் வச்சு திருப்பினா ஆரஞ்சு, இது மாதிரியான கலர்ஸ் தான் வர மாதிரி சொல்லி டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க. இந்த டிட்டர்மினேஷன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்கு ரூபிக்ஸ் கியூபை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த கியூப் எது மெக்கானிசம் பண்ணதா ஒரு இன்டர்னலா கூட ஒரு பிவோட் மெக்கானிசம் சொல்லி சொல்றாங்க. அதாவது அந்த கியூப் பிரிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பிவோட்ங்கிறது அமைஞ்சிருக்கும். இந்த பிவோட் தான் மெக்கானிசம் அமைச்சு கொடுக்குது. இது இண்டிபெண்டா ஒவ்வொரு ஃபேஸையும் நம்ம திருப்பறதுக்கான வாகு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி திருப்பறதுனால நான் ஒவ்வொரு கலர்ஸையும் கரெக்டா அதுக்கேற்ற ஃபேஸ்ல அடுக்கி வைக்கிறது தான் இந்த கேமோட முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தோம்னா பல வகையான டிசைன்ஸ் இப்போ பல வகையான வேரியேஷன்ஸ் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ரூபிக்ஸ் கியூப்ங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் பாப்புலாரிட்டிக்கு எப்போ சொல்லி பார்த்தோம்னா 1980 வந்திருக்கு. அதாவது 1980 இவங்க இன்டர்நேஷனல் கொண்டு வந்த காலகட்டத்திலேருந்து மெயின் ஸ்ட்ரீம் பாப்புலாரிட்டிக்கு வந்துருச்சு. ஆனா இதுக்கான ஃபுல் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு எப்போ ஒரு ரெகனைஸ்ட் பாடியா வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 2003 வேர்ல்ட் கியூப் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட தான் இவங்க இதை உருவாக்கி அதுக்கப்புறம் கவர்னிங் பாடியா கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரூபிக்ஸ் கியூபோட ஹிஸ்டரி பற்றி பார்ப்போம். அதோட ப்ரொடியூசர்ஸா யாருன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ரூபிக்ஸ் கியூபுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்ஸா என்ன சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிக்கோலஸ் லாரி டி நிக்கோலஸ் அப்படிங்கிறது 1970 என்ன பண்றாருன்னா மார்ச்ல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். அது 2x2x2 அப்படிங்கிற ஃபார்ம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டால இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கியூபை கண்டுபிடிக்கிறார். இந்த கியூப் ரொட்டேட்டபிளா இருக்கக்கூடிய அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டன் பார்க்குறாரு கனடால. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அதே வருஷம் ஏப்ரல் மாசத்துல பிராங்க் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஸ்லைடிங் கியூப்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பேட்டர்ன் வாங்குறாரு. இவங்க 2 பேர் இந்த ரூபிக்ஸ் கியூபோட ப்ரொடியூசர்ஸா இருக்காங்க. அதாவது முன்னாடி கூட ஃபார்ம்ல கூட நம்மளுக்குலாம் இருக்காங்க. அதுக்கு அடுத்து இப்போ ரூபிக்ஸ் கியூபோட ஹிஸ்டரிக்கு வருவோம். இந்த ரூபிக்ஸ் கியூபோட ஹிஸ்டரி என்னன்னு சொல்லி பார்த்தோம். இது யார்கிட்ட ஆரம்பிக்க சொல்றதுதான் எர்னோ ரூபிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிட்ட தான் ஆரம்பிக்குது. இவர் அகாடமி ஆஃப் அப்ளைட் ஆர்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அகாடமியில புடாபெஸ்ட்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டீரியர் டிசைன் ப்ரொஃபஸரா வேலை செய்யறாரு. இவர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3D மாடலிங் எக்ஸாம்பிளா எடுத்துக்காட்டா அவங்களுக்கு நிஜ வகையில இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்காக இவர் இதை கொண்டு வராது. இவர் உருவாக்கும் போது இது பசில் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷனாவே உருவாக்கல. அவர் மாடல் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்காரு. அது உருவாக்கிட்டு அதுக்காக ஸ்கிராம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் ஒரு சீக்கிரம் ட்ரை பண்ணும் போது அவருக்கு இந்த கேமோட இது ஒரு கேமாவே நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்திருக்கு. இது ஒரு மேஜிக் கியூப் அப்படிங்கிற பேர் ஹங்கேரியன் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அதே சமயம் பார்த்தா 1975 அவருக்கு இந்த பேட்டர்னுக்கு கிடைக்குது ஹங்கேரியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து.
இதோட ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா லேட்டாக கூட 1977 தான் உருவாக்கப்படுது. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு மாடரேட்டான சேல்ஸ் வந்து கொடுக்குது. அது மாடரேட்டான சேல்ஸ் தாண்டாலும் நல்ல வரவேற்புங்கிறது இண்டஸ்ட்ரியில் வந்து கிடைக்கப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்காக ஜெர்மனிக்கு டாய் ஃபேருக்கு வந்து இது ஒன் ஆஃப் த பாப்புலரைசேஷன் வந்து கொண்டு போறாரு. அதை கொண்டு போகும்போது ஐடியல் டாய் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து இதுக்கான பேட்டர்னுக்கான வந்து மேக்கிங் சார்ஜ் வாங்கிட்டு அதுக்கான அப்ளிகேஷன் வந்து சைன் பண்ணி வாங்குறாங்க. அது வந்து வாங்குறதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட பேரான மேஜிக் கியூப் பதிலா அதை உருவாக்குன ரூபிக்கோட பேரையாச்சு ரூபிக்ஸ் கியூப் அப்படிங்கிற பேர்ல பாப்புலரைஸ் பண்றாங்க. இந்த ரூபிக்ஸ் கியூப் வந்து இதோட இன்டர்நேஷனல் டிபியூட்காக லண்டன், பாரிஸ், நியூரன்பர்க், நியூயார்க் அப்படிங்கிற நாடுகளோட சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய டாய் ஃபேர்க்லாம் வந்து போய் கொடுக்குறாங்க. இது கொடுக்கும் நல்ல வரவேற்பு அடையுது. இது நல்ல வரவேற்பு அடையவும் இதுக்கான நல்ல மெக்கானிசம்ஸாக பண்ணி ஒரு சிம்பிளர் வெர்ஷனாக அழகாக வந்து கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் சொல்லி இருக்கும்போது 1980 வந்து இல்லை இது ரூபிக்ஸ் கியூப்ங்கிற பேர்ல இருக்கும்போது கரெக்டாக இருக்கும், இதுக்கு இன்கா கோல்டு அப்படிங்கிற பேர்லாம் கூட வைக்கிறதுக்கு தீர்மானிச்சிருந்தாங்க. ஆனால் அது வேணாம், ரூபிக்ஸ் கியூப்னே இருக்குன்னு சொல்லிட்டு இது 1980 வந்து பாப்புலரைஸ் பண்ணப்படுது மக்கள் கிட்ட. 1980 வந்து அந்த ரூபிக்ஸ் கியூப் பார்த்தோம்னா ஒரு மாடஸ்டா வரவேற்பு பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு நல்லவே வரவேற்பு வந்து அமைஞ்சிருந்துச்சு. இந்த ரூபிக்ஸ் கியூப் 1980 வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னாலே அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தோம்னா ஜெர்மனியில வந்து இது அவார்டு வாங்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் கேமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அவார்டு வாங்குற அளவுக்கு இது வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1983 இந்த காலகட்டத்திலே பார்த்தோம்னா ஒரு நல்ல சேல்ஸுங்கிறது ரூபிக்ஸ் கியூபுக்கு அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1981 மூனிச்ல வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்களோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து ரூபிக்ஸ் கியூப் பேஸ் பண்ணி நடத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1983 வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மேகசின் என்ன சொல்லிதுன்னா இந்த ரூபிக்ஸ் கியூப்கான கிரேஸுங்கிறது குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த ரூபிக்ஸ் கியூப்கான சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து அது எப்போ வந்து அதுக்கு வந்து பிளஞ்ச் பண்ணி மறுபடியும் மேலே எழும்புச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2001 தான் அதுக்கான வந்து பிளஞ்சுங்கிறது ஏற்பட்டுச்சு. 2001 2003 காலகட்டத்தில் அந்த சேல்ஸுங்க விட்டு போன சேல்ஸுங்க வந்து மறுபடியும் அவங்க பிடிச்சு மறுபடியும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சேல்ஸை. அதுக்கடுத்து பார்த்தா 1982 ஆரம்பிச்சது ரூபிக்ஸ் கியூப் சால்விங்கான சாம்பியன்ஷிப்புங்கிறது பார்த்தோம்னா 2003 தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் கியூபிங் அப்படிங்கிற டெக்னிக் வந்து இந்த வேர்ல்டு கியூபிங் சாம்பியன்ஷிப்ல வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்லி பார்த்தோம்னா 2001 2003 தான் இன்க்ரீஸ் ஆன இந்த சேல்ஸ் வந்து இது படிப்படியாக வந்து யூடியூப் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ண மெத்தட்ஸ்லாம் வந்து நிறைய வகையான வீடியோஸ் வந்து வெளியிடப்பட்டுச்சு. அது மூலமாகவும் ரூபிக்ஸ் கியூப் வந்து நல்லா பாப்புலரைஸ் ஆகப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2000க்கு அப்புறக்கான காலகட்டத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக 2000 தான் வந்து இந்த ரூபிக்ஸ் கியூப்கான பேட்டர்னுக்கு வந்து முடிவெடுத்து அதான் எக்ஸ்பயர் ஆகுது. இது எக்ஸ்பயர் ஆகுதுனால நிறைய வாய்ப்புகள் என்ன உருவாகுதுன்னா ரூபிக்ஸ் கியூப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பல கம்பெனிஸ்க்கு வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜுங்கிறது வழங்கப்படுது. அதனால என்னன்னா பல கம்பெனிஸ் வந்து ரூபிக்ஸ் கியூபை தங்கள் சொந்த முயற்சியில் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை யார் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைனீஸ் கம்பெனிஸ் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சைனீஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2020 ஒரு சைனீஸ் கம்பெனி ஸ்பீன் கேம்ஸ் அப்படின்னு இருக்காங்க ரூபிக்ஸ் கியூப் கம்பெனியை தான் விலைக்கு கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சைனீஸ் கம்பெனிஸ் தான் ரூபிக்ஸ் கியூப் இந்த அளவுக்கு அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த அளவுக்குமே. இந்த ரூபிக்ஸ் கியூப் ட்ரேட்மார்க் யார் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரூபிக்ஸ் கியூப் லிமிடெட் அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனி தான் இந்த ரூபிக்ஸ் கியூப்கான ட்ரேட்மார்க்கும் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரூபிக்ங்கிற வார்த்தையோ இல்லை ரூபிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோ இல்லை 2D or 3D ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ரூபிக்ஸ் கியூப் வந்து பயன்படுத்த உரிமையை வச்சிருந்ததா சொல்றாங்க. அந்த வந்து பேட்டர்னுங்கிறது 2006 வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஒரு ஸ்டாண்டர்ட் ரூபிக்ஸ் கியூப்ங்கிறது ஒரு 5.6 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு ஒரு சைடு வந்து லென்த் கூடதான் அமைஞ்சிருக்கு. அதோட 6 கலர்ஸ் அமைஞ்சிருக்குங்கிறத முன்னாடியே பார்த்துருப்போம். இதுல கூட சென்டர் பீசஸ்லாம் பார்த்தோம்னா இன்வெர்டா இருக்கக்கூடிய பிவோட் மெக்கானிசமோட அட்டாச்சா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய சென்டர் பீஸ் வந்து 8 பீசஸ் தான் மூவிங் பீசஸ் தான் அமைஞ்சிருக்கும். அதாவது பார்த்தோம்னா ஒயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒயிட்டோட சென்டர் பீஸ் வந்து ஃபிக்ஸட் பீஸா இருக்கும். அதை சுற்றி மிச்ச பீஸ் தான் அதாவது மாறக்கூடிய ஃபேஸா இருக்கும். ஆனா எல்லா ஃபேஸஸுமே மாறக்கூடிய வகையில தான் வந்து இண்டிபெண்டன்ட் மூவிங் மெக்கானிசமா அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுல காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40,000க்கு மேற்பட்ட காம்பினேஷன்ஸ் வந்து இந்த ரூபிக்ஸ் கியூப் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த 6 ஃபேஸ் கலர்ஸ் வச்சு நான் வந்து அதை ஒரிஜினல் அட்வர்டைஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா 3 பில்லியன் டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல தான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் பார்த்துருப்போம் அதுக்கான சாம்பியன்ஷிப் பார்த்தோம் 1981 முனிச்சில் ஆரம்பிச்ச வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆரம்பிச்சு சாம்பியன்ஷிப்ல தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா 2003 வரும்போது இதுக்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்பீட் கியூபிங் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டு அதுக்கான ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. 2004 வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாக் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமர் வந்து செட் பண்ணி அது மூலமா தான் வந்து டைமர் வந்து டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இது ரூபிக்ஸ் கியூப் வேரியேஷன்ஸ்லாம் என்ன சொல்லி பார்த்தா 2x2x2 3x3x3 4x4x4 அதே மாதிரி 5 6 7 இது வரைக்குமே வந்து வேரியேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கா அடக்கிப்பட்டிருக்கிற விதத்தை வச்சு
குறிப்பிட்டு சொல்றாங்க. இதுல வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸ் பார்த்தா 3x3x3 தான் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அதுக்கடுத்து மாஸ்டர் வெர்ஷன், ப்ரொஃபசர்ஸ் கியூப், இது மாதிரியான பெயர்களையும் அமைச்சிருக்கு. இது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல பார்த்தோம்னா 7x7 இதுதான் மேக்ஸிமம் ரேஞ்சா கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தா சில நான் ஆர்கனைஸ்டு மேனுஃபேக்சர் என்ன பண்றாங்க, 17x17x17 அப்படிங்கிற ரேஞ்சில் கூட இந்த ரூபிக்ஸ் கியூப்ங்கிறத உருவாக்க தான் செய்றாங்க. ஆனால் அது ரெகனைஸ்டான ரூபிக்ஸ் கியூப் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து ரூபிக்ஸ் கியூபை வச்சு ஒரு ஆர்ட் ஃபார்மே உருவாக்கின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த ரூபிக்ஸ் கியூபிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் வந்து உருவாக்கிட்டான். அதில் என்ன பண்ணுவாங்க, ரூபிக்ஸ் கியூப்ல கூட பெயிண்டடா வந்து வகை வகையான காம்பினேஷன்ஸ் வச்சு அதை அடுக்கி வச்சு ஒரு பிக்சரை உருவாக்குறது தான் ரூபிக்ஸ் கியூபிசம். அதுக்கான ஃபார்மல் இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு ரூபிக்ஸ் கியூப் பத்தி பார்த்துருக்கோம். இதே மாதிரி வேற ஒரு தகவலோட, வேற நாலேஜ், வேற இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.